ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கப்பு சுண்டலை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி. இந்த மாதிரி சுண்டல் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. புளியா சதுர்த்தியும் போது சுண்டல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியில், டயட் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஓவர் நைட் சோக் பண்ண சுண்டலை ஒரு பாத்திரத்துலையோ குக்கர்லேயோ போட்டு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் குக்கர் தான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா நல்லா வேகுன்றதுனால. ஸோ நல்லா சுண்டல் முக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றுக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நாங்கள் ஜென்ரலாக கல் உப்பு தான் போடுவோம். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆறு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுண்டல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றின்ட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான தாளிப்பை போட்டுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சுண்டல் பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இது வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தாளிப்பு ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் கடுகு போட்டுட்டு அப்புறமா கடலைப்பருப்பு போடுவாங்க, அப்புறமா ரெட் சில்லிஸ் போடுவாங்க. ஸோ தேவையான தாளிப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுன்ட்டு சுண்டலை போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நீங்கள் கிரேட்டட் கோகோனட்டை போட்டுக்கணும். டுவர்ட்ஸ் த எண்டு கிரேட்டட் கோகோனட் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கோகோனட்டை போட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு வெந்தோடனே அப்புறம் சாம்பார் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக வாசனைக்காக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல சாம்பார் மசாலா பவுடர், அது போட்டுக்கோங்க. பெருங்காயம்லாம் போட்டு பொடி பண்ணுவோமே, அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் த எண்டு தேங்காய் போட்டுக்கிட்டோம். சால்ட் ஒரு டின்ச் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் வேக வைக்கிறச்சே கொஞ்சம் சால்ட் போட்டோம். ஸோ இப்போது பேலன்ஸ் என்ன தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு இறக்கிட வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஹெல்த்தி சுண்டல் தயார். நான் சொன்ன மாதிரி ரிச் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். கண்டிப்பாக இந்த புளியார் சதுர்த்திக்கு சுண்டல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.